வணக்கம். சிம்பிளாக எக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்து வதக்கிட்டு சிறிதளவு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போது பாயில் பண்ண 2 எக், அது கூட அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் அரை கப் தயிரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் வீதம் ஊற்றி தேவையான உப்பு போட்டு 2 விசில் வச்சிங்கன்னாவே சிம்பிளாக எக் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த எக் பிரியாணி நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.